the Lord, a Christian Media Communications. இன்றைக்கு காலையில் உங்களோடு கூட நான் 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் அந்த வசனம் பகுதியை நான் வாசிக்க வேண்டாம். என்னால் உங்களுக்கு தெரியும், ஜெகோஷப்பாத்தின் காலத்தில் ஜெகோஷப்பாத்தின் யூதாவை சுற்றிலும் 3 ராஜ்யங்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு, அம்மோனியர்கள், சீயர்கள் என்று மோவாபியர் என்று 3 ராஜ்யங்கள் சேனைகளாய் வந்து இஸ்ரவேலை சூழ்ந்து கொண்டது. அன்று சூழ்ந்து கொண்ட நேரத்தில் யெகோஷாபாத் ராஜா மிகவும் பயந்தான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு யுத்தத்தில் ஜெயத்தை கொடுத்தார். ஆமென். 2 நாளாகவும் 20 இப்படி வாசித்த அந்த பகுதியிலிருந்து உங்களை பார்த்து சொல்ல போறேன். உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா நெருக்கங்களையும் கர்த்தர் இந்த நாளில் முடிப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் நான் அறிவிக்கிறேன். உங்க வலது கையை மேல உயர்த்துவீங்கன்னா, even before I start preaching, I need to prophesy to somebody. சிலரை பார்த்து இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறேன். இன்றைக்கே கர்த்தர் உன் சூழ்நிலையை மாற்றப் போகிறார். மீண்டும் அந்த even before I start my preaching today, என் பிரசங்கத்தை துவங்குவதற்கு முன்பாகவே நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக மாற்றி, எந்த நெருக்கம் உன்னை முடிக்க நினைச்சதோ அந்த நெருக்கத்தை உனக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்றுவார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். விசுவாசிக்கிறோம் மட்டும் கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். And I decree, இப்பொழுது நான் ஆணையிடுகிறேன், எந்த இடத்தில் சத்ரு உன்னை முடிப்பேன் என்று ஆணையிட்டானோ அதே இடத்துல உனக்கு புதிய ஆரம்பத்தையும் பெரிய அனுகிரகத்தையும் கர்த்தர் கட்டளையிட போகிறார். வலது கை மேல உயர்த்துவீங்களா? எந்த இடத்துல சத்ருவனுடைய நெருக்கங்கள் உன்னை முடிக்க நினைத்ததோ அதே இடத்துல உனக்கு புதிய ஆரம்பத்தையும் வாழ்க்கையின் பலத்த அனுகிரகத்தையும் என் தேவன் கட்டளையிடுவார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். யாராவது இன்னைக்கு காலைல விசுவாசமா இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோவாபின் பிள்ளை சேனைகள் இஸ்ரவேலை சூழ்ந்து கொண்டது. யெகோஷாபாத் ராஜாவுக்கு எதிராய் யுத்தத்திற்கு வந்தார்கள். ஆமென். நம்ம வாழ்க்கையில அம்மோனியர்களும் சீயர்களும் 3 சேனைகள் உங்களை சூழாம இருக்கலாம். ஆனால் ஒருவேளை பொருளாதாரத்தின் நெருக்கம் இன்றைக்கு உன்னை மூடுகிறதோ, சரீர ஆரோக்கியத்தில் வந்த சில போராட்டங்கள் இன்றைக்கு உனக்கு மரண பயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதோ, உறவுகளில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளால் இன்றைக்கு நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ, உனக்கு வந்த சில சத்ருவின் தாக்குதல்கள் நிமித்தம் முற்றிலும் கலங்கி போய் இன்றைக்கு வந்திருக்கிறியா? எல்லாவற்றைக்கும் மேலாக எல்லா நிலையிலும் அசைக்கப்படுகிற ஒரு குடும்பமாக இன்னைக்கு வந்திருந்தா, இன்றைக்கு காலையில் நான் பேசுகிற செய்தி கர்த்தர் உனக்காக தான் வைத்திருந்தார். எத்தனை ஆண்டுகளாய் வந்திருக்கலாம் நீ, ஆனால் இன்றைக்கு பேசுகிற வார்த்தையை கேட்டு இந்த இடத்தை விட்டு போவதற்கு முன்பாகவே துதியின் கோட்டை உன் வாயில் எழும்பட்டும், சத்துரு கோட்டைகளை நிர்மூலமாக்கி ஜெயத்தின் நிறைவை கர்த்தர் உனக்கு தருவார் என்று இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். ஆமென். நெருக்கத்தின் நடுவே ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீ கிழக்க திரும்பி பார்த்தா பிரச்சனை, மேற்க திரும்பி பார்த்தா பிரச்சனை, வடக்க திரும்பி பார்த்தா பிரச்சனை. ஜெகோஷாபாத் எங்க பார்த்தாலும் எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படுகிறார். எல்லா நாளிலும் சத்துருக்கள் வித்தியாசமா இருக்கலாம். ஒவ்வொருக்கும் சத்துருக்கள் வித்தியாசமான சத்துருக்களா இருக்கலாம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சொல்வது, ஆமென், இன்றைக்கு இந்த ஆலயத்தில் இருக்கிற சிலருடைய வாழ்க்கையில அதே மாதிரி எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டு நீ வந்திருக்கிற, ஆனா என் கர்த்தர் உனக்கு இந்த நாளில் வெற்றியை தந்து ஜெயத்தை தந்து இந்த நாள் எழுந்து போகும் பொழுது நீ போவதற்கு முன்பாகவே உன் யுத்தத்தை உன் சார்பில் நீ முடிக்க வேணாம், அவர் முடித்து உன் அனுகிரகத்தில் நிறுத்துவார் என்று இயேசுவின் நாமத்தில் நான் பறைச்சாட்டுகிறேன். விசுவாசம் உள்ள யாரேனும் இருந்தா ஆமென் என்று சொல்வீர்களாக. பாஸ்டர், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் ஆண்டவரை சேவிக்கிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதா தான் செய்றேன், பைபிளை படிக்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், சபைக்கு போகிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், விதைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் ஏன் எனக்கு இந்த நெருக்கம், ஏன் எனக்கு இந்த போராட்டம், இந்த சத்துருக்கள் ஏன் என்னை நெருக்குகிறார்கள் என்று ஒருவேளை நீ பிரச்சனையின் நடுவில் கலங்கி இந்த நாள் வந்திருந்தால் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் எது செஞ்சாலும் முன்னேற்றம் இல்லையே, நான் நெருக்கப்படுகிறேனே, சத்ரு மீண்டும் பலனடைகிறான், நான் தான் பலவீனம் அடைகிறேன், என் நெருக்கங்கள் பெரிதாகிறது, நானோ பலவீனம் அடைகிறேன் என்ற நிலைமையில் இன்று காலை கர்த்தருடைய வீட்டுக்கு வந்திருப்பாயானால் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்வதாவது, நீ இன்னைக்கு சத்ருவனுடைய எண்ணங்களை நீ பெரிதாக்குற, சத்ருவனுடைய நெருக்கம் உண்மைதான், ஆனா நெருக்கத்தை நீயே பெருசாக்கி பார்க்கிற. இன்னைக்கு உன் கர்த்தரை கொஞ்சம் பெரிதாக்கி பார். கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தரப்போகிறார், கர்த்தர் உனக்கு வெற்றியை தரப்போகிறார். உன்னோடு பேசுகிறவர்கள், உன்னோடு கலந்து பேசுகிறவர்கள் கூட உன் பிரச்சனையை ரொம்ப பெருசா பண்ணி காட்டுறாங்க.
சாத்தானை ரொம்ப மேக்னிஃபை பண்ணி காட்டுறாங்க. விசுவாசம் கேள்வியினால் வருகிறது, பயமும் கேள்வியினால் தான் வருகிறது. விசுவாசம் கேள்வியினால் வருகிறது, பயமும் கேள்வியினால் தான் வருகிறது. சும்மா ஒன்னில்லாதது கூட நம்மால் ஊதி பெருசா உனக்கு காட்டுவான். ஆனா இன்றைக்கு நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நெருக்கம் இருப்பது உண்மை. ஆமென். சாத்தானுடைய ஆயுதத்தில் ஒரு பெரிய ஆயுதம் பயம். ஆமென். பயம் பல வாசலை திறக்கும். பயம் வியாதிக்கு வாசலை திறக்கும். பயம் பலவீனத்துக்கு வாசலை திறக்கும். பயம் உன் வாழ்க்கையின் சோர்வுகளுக்கு வாசலை திறக்கும். பயம் நெருக்கங்களுக்கு வாசலை திறக்கும். பயம் கவலைக்கு வாசலை திறக்கும். பயம் டென்ஷனுக்கு வாசலை திறக்கும். பயம் குழப்பத்திற்கு வாசலை திறக்கும். பயம் உன் மகிழ்ச்சியை திருடும். பயம் உன் சமாதானத்தை திருடும். பயம் உன் வாழ்க்கையில கட்டுகளை கொண்டு வரும். உன் உணர்வுகள் வற்றி போகும். இமோஷனல் ட்ரை ஆயிருவே. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பயந்து கலக்கத்தில் வாழ வாழ இமோஷனலி ஸ்பிரிச்சுவலி ஆவியிலும் உணர்விலும் பலவீனமாய் மாறிக்கொண்டிருக்கிறேன். நீ எதை குறித்து பயப்படுகிறாயோ பயந்த காரியங்கள் உனக்கு நிறைவேறும். ஆகையால் உங்க கரங்களை உயர்த்தும் போது முதல்ல இப்படி சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் செய்வேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், என் கரம் உன் கூட இருக்கும். இந்த சத்ரு, இந்த நெருக்கம் உன்னை ஜெயிக்க முடியாது. கரங்களை தட்டும் போது 2 முறை நான் பயப்பட மாட்டேன் சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படுகிறவர்கள் சாத்தானின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. Fear has torment. பயத்திற்கு வேதனை உண்டு. பயம் நரகம் போல. கர்த்தர் உனக்கும் எனக்கும் பயத்தின் ஆவி கொடுக்கவில்லை. பயம் தேவனுடையதல்ல, பயம் பிசாசுனுடையது. கர்த்தர் நமக்கு என்ன தெரியுமா கொடுத்தாரு? வல்லமையையும் அன்பையும் தெளிந்த புத்தியையும் தைரியத்தையும் தந்தார். எல்லாரும் கரங்களை போய் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு தைரியத்தையும் பலத்தையும் அன்பையும் தெளிந்த புத்தியையும் இந்த நெருக்கத்தின் நடுவில் தந்திருக்கிறபடியால் பிசாசே நான் தரித்து நின்று ஜெயத்தை காணாமல் போவது இல்லை. ஆமென். நல்ல கையை தட்டி 2 முறை ஆமென் 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 ஆமென். ஹalleluya. நிறைய நேரம் ஆவிக்குரியவர்களுக்கு கூட இந்த பயத்தின் நெருக்கங்கள் வருகின்றன. At some point of life, வாழ்க்கையின் ஏதோ ஒரு நேரத்தில் இந்த நெருக்கங்கள் நம்மை வாட்டுகிறது. இந்த பயத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. பயம் வரும்போது நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஆமென். ஜனங்கள் பயத்து நிமித்தம் திமிர்வாதக்காரனை போல் மாறிவிடுகிறார்கள். பயம் நமக்கு கட்டுகளை கொண்டு வரும். பயம் சிறையிருப்பில் வைக்கின்றன. பயம் நமக்கு ஒரு கண்ணியாய் மாறிவிடுகிறது. நிறைய பேர் பயத்தின் சிறை கைதிகளாய் மாறிவிடுகிறார்கள். ஆமென். இன்னைக்கு காலையில் இந்த பயம் உன் வாழ்க்கையில உடைஞ்சிடும். நீ பயப்படாம இருந்தாலே பாதி வெற்றி வந்துச்சு. மிச்ச பாதி வெற்றி இன்னைக்கு பிரசங்கம் முடியும் போதே கர்த்தர் உனக்கு தந்துருவார். இன்னொரு வாட்டி சொல்ல, நீ பயப்படாமல் இருந்தாலே 50% விக்டரி, மிச்ச 50% இன்னைக்கு பிரசங்கம் முடிக்கும் போது கர்த்தர் உனக்கு கொடுத்துருவார். ஏங்க அதை விசுவாசமாவே ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. ஆமேன் ஆமேன். என்னென்னமோ பயம். வேலை இருக்குமா இல்லையான ஒரு வேலை இருக்கும் போதே இருக்காதுன்ற ஒரு பயம் இருக்குல்ல. வேலை இன்னைக்கு சாப்பாடு இருக்கா, நாளைக்கு கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பக்கத்துல இன்னைக்கு இருக்குல்ல, நாளைக்கு பாஸ்டர் அது அவர் பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, எல்லாம் பார்த்துக் கொள்வார். சாப்பாடு இருக்குமான பயம், அரிசி பானையை பார்த்தா பயம், போகாத பாம்பை பத்தி பயம், பாம்பு வருமோ என்ற பயம், ஒருவேளை வந்தால் என்ற பயம். இல்லை நம்ம மனுஷங்க தான், நீங்களும் மனுஷன் நானும் மனுஷன் தான், நமக்கு எல்லாரும் பயம் வருது. வருமானங்களை குறித்த பயம், செல்வம் இருக்குமா இல்லையா என்ற ஒரு பயம், ஐயோ என் வீடு என்னை விட்டு போயிருமோன்னு ஒரு பயம். இப்பதானே கட்டி முடிச்சு, அதுக்குள்ள போயிருமா? போவாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எதுவும் கர்த்தர் உன்னை விட்டு எடுக்க மாட்டார். இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். நான் அங்க போன அவங்க என்ன ஏற்றுக்கொள்வாங்களோ இல்லையோன்னு பையன். அவன் ஏற்றுக்கொண்டாருன்னா ஏற்றுக்கொள்ளாட்டி உன்ன இயேசு உன்னை ஏற்றுக்கொண்டார்ல. யார் உன்னை ஏற்றுக்கொண்டான? யார் உன்னை பக்க சொல், நீ வேணா இரு, வேண்டாட்டி போ, ஆனா இயேசு எனக்காக என்னாலும் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏற்றுக்கொள்வாங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களான்ற பயம். சுனாமி எப்பயோ ஒரு வாட்டி வந்துச்சு, ஒரு வாட்டி அதுல இருந்து நம்மால் எல்லாம் சுனாமி வரும் சுனாமி வரும். நம்மளும் எங்கேயாவது இப்ப மழை பெய்யும் போது ஐயோ கடற்கரை ஓரம் போகாதீங்கோ அப்படின்றாங்க. என்ன சொல்றோம் பாஸ்டர்? கல்ஃபுக்கு போறீங்க, கடலோரம் போகாதீங்க, சுனாமி வரும்னு. அது வந்துட்டு போயிடுச்சு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்படியே சுனாமி வந்தாலும் என் காலுக்கிட்ட வரும்போது நின்றுருங்க, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார்.
ஒரு ஆமேன் நீங்க சொல்லவே எங்க வந்துட போகுது, வந்தாலும் என்ன ஆகாது. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எல்லாத்தை குறித்தும் பயப்படுகின்ற பயம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் பயத்திலும் மரணம் திகிலும் வாழுகின்ற நிறைய பேர். some live in fear of failure. எல்லாமே எனக்கு தோல்வியாய் மாறிடுமோ என்ற ஒரு பயம். கண்டிப்பா நீ நினைக்க அப்படி ஆயிரும். நினைக்காத. இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அவன் என்ன சொன்னா எனக்கு என்ன, நீர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது அது எனக்கு போதும். அந்த நக்கல் இருந்தா அவர் ஆமேன்னு சொல்ல பார்க்கலாம். பக்கத்தில் ஒரு கையை பிடிச்சி சொல்லு, நீ சொல்றாளு நானு இல்லை. இன்னொரு வாட்டி சொல்லு, நீ சொல்ற மாதிரியெல்லாம் நான் ஆடவும் மாட்டேன், அவர் சொல்ற மாதிரி தான் நான் ஆடுவேன். அந்த தைரியம் இருந்தா கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? சிலர்லாம் என் வார்த்தை கேட்டு வா சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. சிலர் என்ன ஒரு மாதிரி முறைச்சு பார்க்குறீங்க, என்ன விஷயம் தெரியல. பயத்தை ஆட்கொள்ளணும். எத்தனை பேர் இன்னைக்கு நான் முன்னேறுவேன்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். The only way to go forward and to conquer is to overcome the spirit of fear. பயத்தின் ஆவியை மேற்கொண்டாதான் வாழ்க்கையில் ஜெயத்தை காண முடியும். இன்னைக்கு எல்லாரும் கை உயர்த்தி என்னோடு சொல்ல, கர்த்தர் என்னோடு இருப்பதனால நான் நிச்சயமாய் வெற்றியை காண்பேன். நல்ல ஒரு 2 ஆமேன் சொல்லிடுங்க பார்க்கலாம். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்ட ஜெகோஷாபாத் நெருக்கங்கள் வந்தபோது, ஆமேன், பயம் தனக்குள் வந்தபோது மிகவும் பயந்தான். 3ஆம் வசனம் சொல்லுது, and Jehoshaphat greatly feared. அவன் மிகவும் பயந்தான். ஆமென். பயம் வந்தாலும், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பயம் வந்தாலும் அவன் செய்த தீர்மானம் சரியான தீர்மானம். when fear came he made the right choice. அவன் சரியான தீர்மானத்தை எடுத்தான். அங்கும் இங்கும் அலைவதை காட்டிலும் அவன் ஒன்றை செய்தான், நான் கர்த்தருடைய முகத்தை தேட போகிறேன். பயம் வரும்போது நீங்க தேட வேண்டிய முதல் முகம் கர்த்தருடைய முகம். பாஸ்டர் முகம் கூட கிடையாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Jehoshaphat, he turned towards God. கர்த்தர் பக்கமாய் திரும்பினார். He turned to God. He set himself to seek God and he proclaimed a fast and prayer throughout all Judah. ஜூதா முழுவதிலும் ஜெபத்தினுடைய சத்தத்தை எழுப்ப சொன்னான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேருக்கு தெரியும், தேவ ஜனமே, உங்களுக்கும் எனக்கும் நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சத்ருவாகிய சாத்தானையும் நெருக்கங்களையும் ஜெயிக்கக்கூடிய திறவுகோல்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும், வேதம் சொல்லுகிறது, நீ நெருக்கப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் உன் வாயில் ஒரு தியானம் இருக்க வேண்டும். என்ன தியானம்? இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலுகளின் ஓரத்தில் நடப்பட்ட விருட்சமாய் தன் காலங்களில் கனி கொடுத்து இலை உதராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் அந்த திறவுகோலை நம்ம பயன்படுத்துறோம்? நெருக்கப்படுறோமா? நெருக்கத்தை தான் பேசிட்டு இருப்போம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உருப்படலையா? உருப்படாதான் பேசிட்டு இருப்போம். ஆனா கர்த்தர் சொல்றார், இந்த வேதத்தை நீ தியானிக்கணும். தியானம் என்ற வார்த்தைக்கு மெடிடேட். எல்லாம் சொல்லுங்க, மெடிடேட். நல்ல ஒரு வெப்பன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்ல ஒரு ஆயுதம் அது. அந்த ஆயுதத்தை நீங்க வாயில் எடுத்து மெடிடேட் என்ற வார்த்தைக்கு to mutter in your mouth with a low noise, மெல்லிய சத்தத்தோடு வாயில் அந்த வார்த்தைகள் உருட்ட வேண்டும். பல போராட்டங்கள் வந்திருக்கு, என்ன செய்வோம்னு தெரியல, ஐயோ பயமா இருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உட்கார முடிஞ்சா உட்காரு, ஆமென் சொல்ல, நிக்க முடிஞ்சா நில்லு, முழங்கால் போட முடிஞ்சா முழங்கால் போடு, எதுவும் போட முடியல, படுக்க முடிஞ்சா 2 தலகாணி வச்சுக்கோ தலை கீழே. ஆனா படுத்துக்கொண்டே சொல்ல, கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நான் சாட்சியடையேன், அவர் உள்ள இடங்களில் மேய்ச்சனை அமர்ந்து தண்ணீர் அண்டை கொண்டு சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்களே? அது ரொம்ப கஷ்டம் இல்லை? எனக்கு தெரியாது பாஸ்டர், எனக்கு பைபிளே தெரியாது. 23 சங்கீதம் தெரியாது உனக்கு? 121 தெரியாது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், எனக்கு ஒத்தாசை எங்கே இருந்து வரும், வானத்தை பூமி முன். இல்லை பாஸ்டர், நாங்கள் செல்போன் டவருக்குள்ள ஃபோன் பண்ணுவோம், நீங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டீங்க, ஆனால் நாங்கள் டவருக்கு ஃபோன் பண்ணுவோம். பண்ணிக்கோ. என் பைபிள் எங்கேயுமே டவருக்கு ஃபோன் பண்ண செய்ய என்னை நோக்கி. ஜெகோஷாபாத் பயந்தான், ஆனால் நான் சரியான தீர்மானத்தை எடுத்தான். என்ன தீர்மானம்? கர்த்தரை நோக்கி பார்த்தான். ஆண்டவரை, இன்னைக்கு தான் உங்க முகத்தை நான் தேட போகிறேன். இன்னைக்கும் மண்டே வந்தேன், இந்த சூழ்நிலையில் என்ன செய்யணும்னு உண்மை பார்க்க போறேன். உண்மை நான் காண 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 இந்த சூழ்நிலையெல்லாம் எனக்கு. உன் பிரச்சனை பெருசா வரும்போது உன் ஆண்டவரை பிரச்சனை காட்டிலும் பெருசா நீ வெளிப்பாடாய் வசனத்தில் பார்க்க கத்துக்கொண்டால் கர்த்தர் உனக்கு ஜெயம் தருவார். திறவுகோல்களை தந்திருக்கிறார், ஆயுதங்களை தந்திருக்கிறார். சத்ரு திறவுகோல்களை கீழே இருக்கிற வெற்றியை கர்த்தர் உன் வாயில தந்திருக்கிறார். ஆமென். இன்னொரு திறவுகோல் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன், அடுத்த வாரம் தொடருவேன். என்ன திறவுகோல்?
கர்த்தர் நமக்கு புதிய பாஷையை தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் கொடுக்காத ஒரு பாஷை, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட தெக்கி தெக்கி பறையன அதரங்களால் உன் நாவில் வருகின்ற பரிசுத்தாவின் உச்சரிப்புகளால் பேசக்கூடிய அந்நிய பாஷை. துன்பப்படும் போது, கஷ்டப்படும் போது, பள்ளத்தாக்கள் இருக்கும் போது, சாம்பல் இருக்கும் போது, பாஸ்டர் என்னால ஜெபம் பண்ணல, அழுதுட்டே பக்கத்து விட்டு அம்மா நினைப்பாங்க உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு. கவலைப்படாத, நீ உன் சத்தத்தை எழுப்பி கர்த்தரை துதித்துக் கொண்டு என கொஞ்ச நேரத்தில் இந்த ஆயுதங்கள் ஜீவநதியாய் மாற்றி உன் வாழ்க்கையில் வெற்றியை தந்து உன் சத்துருக்களை ஜெயிக்கும் ஆற்றலை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். God has given you weapons. உனக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் இன்னொரு ஆயுதத்தை தந்திருக்கிறாரு. சண்டே பெரியார் சில கீழே சொர்க்காப்பாரம் போற வழியில நியூ லைஃப் சர்ச்சில் 6 மணிக்கு சாயங்காலம் ஒரு சர்வீஸ் இருக்கு. அந்த சர்வீஸ்ல கிறிஸ்துவின் சரீரமாகிய அப்பம், அவருடைய ரத்தமாகிய திராட்சை ரசம். ஆண்டவர் சொன்னார், இது என் சரீரம், இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இது ஜீவ அப்பம். இதை நீ சாப்பிட்டீனா நான் எந்த பிரகாரமோ நீயும் அந்த பிரகாரமாய். முழங்கால உட்கார்ந்து எடுக்கிறியோ, நின்று சாப்பிடுறியோ, இல்ல ஃபேன்ல தொங்கி எடுக்கிறியோ எனக்கு தெரியாது. ஆனா அப்பத்தை கையில் எடுத்து சொல்லி, இது எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிற்கப்பட்ட என் இயேசுவின் திரு சரீரம், இதை புசிக்கிற நான், அவர் எப்படியோ நானும் ஒரு திறவுகோல். ரசத்தை கையில் எடுத்து சொல்லு, இந்த உலகத்தில் நிறைய ரத்தம் உண்டு. கோழி ரத்தம் உண்டு, ஆட்டு ரத்தம் உண்டு, எல்லா ரத்தம் கரை உள்ள ரத்தம். வெள்ளை சொக்கா ஒன்று போட்டு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு நாள் மாங்காய் வெட்டின, கையை வெட்டிட்டேன், மொத்த ரத்தம் வெள்ளை சொக்கா மேல ஊந்துச்சு. 7 சொட்டு கரை. 3 வாட்டி லாண்ட்ரி கொடுத்தேன், 3 வாட்டியும் ஏன் ரத்த கரை ஷர்ட்டை விட்டு போகல. ரத்தத்துக்கு கரை இருக்கு, ஆனா இந்த பூமியில அந்த சராச்சரத்துல கரை இல்லாத ஒரு ரத்தம், கரையை மாற்றுகிற ஒரு ரத்தம், இயேசுவின் ரத்தம், the power in the blood. அது ஒரு ஆயுதம். எல்லாரும் கையை தட்டி சொல்லு, இயேசுவின் ரத்தம். 1000 கோழியை வெட்டி உனக்கு விரோதமாய் சுடுகாட்ல பூசணிக்கா மேல கோழியா ஊத்தினாலும் இயேசுவின் திரு ரத்தத்தின் ஒரு துளிக்கு முன்னாடி இந்த உலகத்தில் எந்த ரத்தமும் நிக்காது. Take the weapon. எல்லாம் இன்னொரு ஆயுதம், உன் வாயின் அறிக்கை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் சொன்னார், இந்த மலையை பார்த்து என்ன செய். ஆனா நாங்க மலையை பார்த்து பேச மாட்டோம் பாஸ்டர், மலையை சுத்த தான் தெரியும். பக்கத்துல இயேசு என் கூட இருக்கிறார். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். அவர் ரத்தம் எனக்கு இருக்கு, அப்படி அப்பம் எனக்கு இருக்கு, அந்நிய பாஷை இருக்கு, வசனம் இருக்கு, அப்பம் உண்டு, வெற்றி உண்டு. அதனாலதான் பக்தன் இப்படி பாடினா, நாம கேரித்தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் எண்ணெய் குறைந்துட்டாலும், கர்த்தர் இயேசு நமக்கு உண்டு. இருக்கிற மாதிரி பாடு, கர்த்தர் இயேசு நமக்கு உண்டு. சொல்லு, கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு. சும்மா இரு, பக்கத்து சும்மா இரு, அது ஒரு ஆயுதம். இன்னொரு வாட்டி பக்கத்து சும்மா இரு. எனக்கு நெருக்கம் வந்தா மட்டும் சும்மாவே இருக்க மாட்டேன் பாஸ்கர். சத்ருவனை நெருக்கிறாள் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்ன? சும்மா இரு. பக்கத்து ஷட் அப். நான் சொல்ல, பைபிள் சொல்லியிருக்கு. நாங்க எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? நான் சும்மா இருக்க மாட்டேன் பாஸ்டர், சும்மா இருக்க மாட்டேன் பாஸ்டர். நான் சட்டெல்லாம் கிழிச்சிரும் பாஸ்டர். சும்மா ஏரியா கொஞ்ச நேரம், அது ஒரு ஆயுதம். மாமேன்னு சொல்ல மாட்டீங்க. Learn to be quiet, be still and know that I am the Lord. நீங்கள் சும்மா இருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நான் சொல்ல மாட்டீங்களா? நான் சும்மா இருக்க உங்க மாமிசம் விட அதாமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அது ஏதாவது பண்ண நினைக்கும். இந்த ஆயுதங்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்தணும். இன்னொரு ஆயுதம் சொல்லட்டுமா? எல்லா துன்பம் உங்களை நெருக்கும் போது ஆகோரின் பள்ளத்தாக்கில் சியோன் குமாரத்திக்கு கர்த்தர் வாயில பாட்டை கொடுத்தாராம். அதை தான் இங்க பண்ண சொன்னார் யெகோஷாபாத். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கொஞ்சம் இப்படி தள்ளிடுவீங்களா? எல்லாரும் நெருக்குறாங்க பாஸ்டர், எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. அப்படியா? போங்கடா போங்கடா, போனால் போகட்டும் போடா. ஆனா எனக்கு ஒரு பாட்டு இருக்கு, துன்ப நேரத்தில் இன்பமே யாவா. பாஸ்டர் எனக்கு பாட்டே வரமாட்டேது. வெள்ளிக்கிழமை நான் பாடுறேன், என் கூட உட்காந்துக்கோ பாடலாம்.
புரிஞ்சா நான் சொல்றது? இதை தான் ஆண்டவர் சொல்றார், யெகோஷாபாத்தே உன்னை சுற்றிலும் சேனைகள் சூழ்ந்திருக்கா, AK-47 எடு, அவரை கூப்பிடு இவரை கூப்பிட்டு நான் சொன்னாரு. எல்லாரும் எழுந்து நின்று இப்ப நான் சொல்றேன், சத்தத்தை உயர்த்தி என பாட ஆரம்பிக்க சொன்னார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யெகோஷாபாத்தும் ஜனங்களும் எழுந்து நின்று இப்படி பாட ஆரம்பித்தார்கள். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதான் பாட்டு, இந்த பாட்டு தான். துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, கொஞ்சம் கனிந்து பாடு. அல்லேலூயா ஆமென். போற்றி பாடு, புகழ்ந்து பாடு, அல்லேலூயா ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஓஹோ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இன்னொரு ஆயுதம். என்னப்பா சொன்ன? சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். நல்லா கையை தட்டி சத்தமா ஒரு அல்லேலூயா அல்லேலூயா. இது ஒரு ஆயுதமா பாஸ்டர்? பயம் வரும்போது அல்லேலூயா சொல்லு. சொல்ல மாட்டீங்களே? சொல்லுவீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா. சர்ச்சில் வீட்டில் போய் பக்கத்து வீட்டில் எல்லாரும் உன்னை மென்டல்னு நினைக்கிறான். யெகோஷாபாத் மிகவும் பயந்தான். ஆனா கர்த்தர் நமக்கு ஆயுதத்தை தந்திருக்கிறார். நம்முடைய ஆயுதங்கள் மாமிசத்துக்குரியவைகள் அல்ல. கொரிந்தியரில் பவுல் சொன்னார், our weapons of warfare are not carnal but they are mighty through God to the pulling down of strongholds. துரைத்தனங்களை கீழே இழுக்கும் வல்லமையுள்ள ஆயுதங்கள் தான் ஆவியில் கர்த்தர் நமக்கு தந்த ஆயுதங்கள். casting down imaginations, எல்லா சிந்தனைகளையும் கீழ்ப்படுத்தி, ஆமென், எல்லா அறிவுகளையும் கீழ்ப்படுத்தி சகலத்தையும் சிறையாக்கி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிதல்னாலே வெற்றியை சுதந்திரிக்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். நிறைய நேரம் நம்ம தோற்று போவதற்கும் சத்ரு ஜெயிப்பதற்கும் காரணம் சத்ரு நம்மை காட்டிலும் பலசாலியா இருப்பதனால் அல்ல, நம்மை காட்டிலும் அவன் அறிவுள்ளவனா இருப்பதனால் அல்ல. நிறைய நேரம் நம்ம தோற்று போவதற்கு காரணம் ஆயுதங்களை நீங்களும் நானும் பயன்படுத்தாமல் இருப்பதனாலே. உங்க கையில கர்த்தர் ஒரு பெரிய துப்பாக்கி கொடுத்திருக்கார், AK-52. ஆனா நீங்க நல்லா எண்ணெய் போட்டு தடவி கவர்க்குள்ள போட்டு பீரோக்குள்ளேயே பூட்டி வச்சிட்டா அதுக்கு என்ன பிரயோஜனம்? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஆயுதத்தை கொடுத்திருக்கார். பக்கத்துல ஆயுதத்தை எடு. ரொம்ப நெருக்கப்படும் போது, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வேலைக்கு ஷேர் ஆட்டோல போற, வேலையில இருக்கும், இந்த ஷேர் ஆட்டோல 2 அம்மையாருக்கு நடுவில் உட்கார்ந்து இருக்க பாரு அம்மையார நீ. அப்போ கூட மெல்லிய குரல சொல்லு, கர்த்தர் மீட்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் பாஸ்டர். கொட்டடிச்சு பாஸ்டர் கோஷி டான்ஸ் ஆடி எங்களை தட்டி எழுப்புனாதான் எங்க வாயில பாட்டு வரும். இல்லை யாரும் இதோட நான் வரமாட்டேன் பாருங்க. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே வரைக்கும் நான் இல்லை, சர்ச் இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். வசனம் வாயில் இருக்கு. இந்த ஆயுதத்தை நீ பயன்படுத்து. கர்த்தர் உனக்கு கிருபை தந்து வெற்றியோடு நடத்துவார். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த வாழ்க்கையில வெற்றி, இந்த நெருக்கத்துல ஒரு பெரிய வெற்றி வேணும்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை தேட ஆரம்பித்தான். எத்தனை பேருக்கு தெரியும், கர்த்தரை தேட ஆரம்பிச்சாலே கர்த்தர் வெற்றியை தர ஆரம்பிப்பார், ஜெயத்தை தர ஆரம்பிப்பார். There is something powerful. அவன் கர்த்தரை நோக்கி அழுது கூப்பிட்டானாம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நாங்களாம் ரொம்ப பெரியவங்க பாஸ், நாங்களாம் அழுது கூப்பிடுறதா அப்படின்னு. கஷ்டம் வரும்போது பெருமை எல்லாம் கிடையாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் கை உயர்த்தி 2 முறையும் கூட சேர்ந்து நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு ஸ்டைல் அதை தேவையா? அன்புள்ள கர்த்தாவே, உம்முடைய அன்பு கரற்றினுடைய. நெருக்கத்தில் இருக்கும்போது, நெருக்கத்தில் என்ன ஸ்டைல் தேவை இருக்கு? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணுங்க கதறல். கர்த்தாவேன்னு கூப்பிடுகிற ஒரு சத்தம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 1 யெகோஷாபாத் தேவனை தேடினான். 2 அவன் தேவனை நோக்கி அழுது கூப்பிட்டான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த நேரம் நீண்ட ஜெபமெல்லாம் தேவையில்லை.
ஃபேன்சி கிங் ஜேம்ஸ் பிரேயர் தேவையில்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஜெகோஷாபாத் cried unto God. ஜெகோஷாபாத் கர்த்தரை தேடினான். 2 கர்த்தரை நோக்கி அழுது கூப்பிட்டான். துன்ப நேரத்தில் பெருமையை பார்க்காத, இருக்கிற இடத்துல, இருக்கிற வீட்டில், இருக்கிற நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட கத்துக்கோ. உன் வாழ்க்கையை கர்த்தர் வெற்றியாய் மாற்றுவார். என்ன அந்த அழுகை? ஜெகோஷாபாத்தின் அழுகை என்ன? It is an acknowledgement, I need help. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இது என்னால முடியாது, என் பலத்தால முடியாது, எனக்கு உம்முடைய உதவி தேவை. எத்தனை பேருக்கு தெரியும், நெருக்கத்தின் நடுவில் நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் இறங்கி வந்து உளையான சேற்றிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து உங்க பாதங்களை கண்மலையின்மே நிறுத்தி உங்கள் சத்துருக்களை நிர்மூலமாக்கி தேவன் எழுந்தருளி வித்தியாசத்தை உருவாக்கி வெற்றியை தந்து உன் வழக்குகளை தாறுமாறாக்கி நிறைவை தந்து அசாதாரணத்தில் உன் நடத்த என் தேவன் பெரியவர்னு விசுவாசிக்கிற மட்டும் கையை தட்டி 3 முறை கர்த்தாவே சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பெருமையே இல்லை, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். சொல்லு, கர்த்தாவே, கர்த்தாவே, கர்த்தாவே. இன்னைக்கு நீ உண்மையா அந்த சத்தத்தை எழுப்பியிருந்தா இன்னைக்கு வீட்டுக்கு போற வழியிலே உனக்கு வெற்றி. உன் வீட்டில் சர்ப்பாவிகள் சாக போகிறது. உன்னை நெருக்கிற நெருக்கங்கள் இன்னைக்கு காலையில் கர்த்தர் உடைக்க போகிறார். வெற்றியின் நிறைவில் நடக்கும். கர்த்தருடைய நாள் வந்தாச்சு. இந்த நெருக்கம் உன்னை முடிக்க முடியாது. ஆமென். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. எல்லாரும் 2 கை மேல உயர்த்தி பார்க்கலாம். நல்லா மேல உயர்த்து. சிலர் உயர்த்த மாட்டீங்க. அது என்ன போய் உயர்த்த வேண்டியிருக்கு அப்படி? நல்லா மேல உயர்த்தி பார்க்கலாம். என்ன தெரியுமா சொல்றீங்க? அப்பா, இந்த நெருக்கம் என்னால சமாளிக்க முடியல, ஆனா உம்மால முடியும். நீங்க எங்க மத்தியில வாங்க. நீங்க இந்த சூழ்நிலைக்குள்ள வந்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சுருன்ற விசுவாசத்தோடு கமா 2 கையை மேல உயர்த்தி இன்னொரு முறை கர்த்தாவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா, கதறி கூப்பிடுகிறேன், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஒத்தாசை தரும் பர்வதமே எனக்காக இறங்கி வாரும். ஆமென். நிச்சயமா சொல்றாங்க, நிச்சயமா சொல்றாங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 12 மணி தாண்டாது கர்த்தருக்கு ஜெயத்தை தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் உதவிக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவரை சந்தித்தார். வேதம் சொல்லுகிறது, அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் ஜெகசியேல் மேல் வந்து அவன் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சான். என்ன தெரியுமா சொன்னா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நேராக சத்ருவுக்கு நேரே போங்கன்னார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க பேங்கர் என்ன சொல்றாங்க, உங்க லாயர் என்ன சொல்றாங்க, உங்க சொந்த பந்தம் என்ன சொல்றாங்க, உன்னை நம்பி யாருக்கிட்ட போனே அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு தெரியாது. எனக்கு அது கேட்கவும் விருப்பம் இல்லை. நான் ஒன்றுதான் தெரிஞ்சுக்க விரும்புறேன், இந்த சூழ்நிலை என் கர்த்தர் என்ன சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்ற வார்த்தை நீ கேளு. It doesn't matter what people are saying. It doesn't matter what the government is saying. It doesn't matter what the economy is saying. I want to know what my Lord is saying. இந்த சூழ்நிலையில் கர்த்தாவே இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க எனக்கு தெரியாது, நீர் எனக்கு என்ன சொல்லுகிறீர்? Is there a word from the Lord? ஜெகோஷாபாத் தீர்க்கதரிசி கேட்கிறான், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒரு வார்த்தை இருந்தா சொல்லு. ஆமென். எனக்கு கர்த்தர் தந்த ஒரு வார்த்தை போதும். எத்தனை பேர் தெரியும் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே? மற்றதெல்லாம் அவர் பார்த்து பாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சொல்றேன், ஒரு வார்த்தை கர்த்தர் பேசினால் மூழ்கி போகிற உன் படகை கர்த்தர் நிலைப்படுத்துவார். கர்த்தர் வாயிலிருந்து இன்னைக்கு ஒரு வார்த்தை வந்தால் முற்றிலும் தாழ தள்ளப்பட்ட உன்னை மீண்டும் தூக்கி எடுத்து வாழ வைப்பார். ஒரு வார்த்தை இன்னைக்கு கர்த்தருடைய உதடிலிருந்து வந்தால் பெத்தானியின் கண்ணீரை இன்னைக்கு பூரிப்பாய் மாற்றுவார். ஒரு வார்த்தை என் கர்த்தருடைய வாயிலிருந்து வந்தால் நீ அசைக்கப்படாத ஜாதியாய் மாற்றப்படுவே. ஒரு வார்த்தையின் கர்த்தர் சொல்வாரையானால் உன் பஞ்சத்தை நிறைவாய் மாற்றுவார். ஒரு வார்த்தையின் கர்த்தர் சொல்வாரையானால் உன் வியாதி சுகமாய் மாறும். ஒரு வார்த்தையின் கர்த்தர் சொல்வாரையானால் உன் பலவீனம் பலமாய் மாறும். ஒரு வார்த்தையின் கர்த்தர் சொல்வாரையானால் உன் வறட்சி வெள்ளமாய் மாறும். ஒரு வார்த்தையின் கர்த்தர் சொல்வாரையானால் இன்றைக்கு காலியான படகை நிரம்பி வழியும் படகாய் மாற்ற என் தேவன் பெரியவர். எத்தனை பேர் கேட்கிறீங்க? ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஹalleluya. One word from God. அதான் ஜெகோஷாபாத் கேட்டான், நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே? இதை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஒரு வார்த்தை இன்னைக்கு கர்த்தருடைய வாயிலிருந்து வந்தா இன்னைக்கும் சிறையிருப்ப கர்த்தர் உடைச்சு தள்ளிடுவாரு. ஒரு நாள் 100க்கு அதிபதி இயேசுவண்டை வந்தான். ஐயா, என் வேலைக்காரன் சுகம் இல்லாம இருக்கிறான், என் வேலைக்காரன் பலவீனமா இருக்கிறான், நீர் என் வீட்டுக்கு வந்து சுகமாக்கும். இயேசு சொன்னார், நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னார்.
100க்கு அதிபதி சொன்னார், நான் ஒரு வார்த்தை சொன்னாலே என் வேலைக்காரங்க எல்லாம் சேனைகள் செய்யறாங்க, நீங்க வீட்டுக்கு வர வேணாம், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வேலைக்காரன் நிச்சயமாய் பிழைப்பான். இன்றைக்கு காலையில் எந்த நெருக்கத்தோடு வந்து எனக்கு தெரியாது, ஒரு வார்த்தை கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். அந்த ஒரு வார்த்தை உன் நெருக்கத்திலிருந்து தூக்கி எடுக்க போகிறது, உன் கஷ்டத்திலிருந்து தூக்கி எடுக்க போகிறது. ஒரு நெருக்கத்தில் உன்னுடைய குறைவிலிருந்து கர்த்தர் நிறைவுக்கு மாற்றும் ஒரு தெய்வீக வார்த்தை எனக்கு கர்த்தர் தருகிறார். விசுவாசிக்கிறவங்க யாரா இருந்தா கையை தட்டி உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே யெகோவாஷாபாத் சொன்னான், ஜெஹசியேல் சொல்லுகிறார், ஆகையால் believe in the Lord your God, உன் தேவனாகிய கர்த்தரை நம்பு. 2, உன் தீர்க்கதரிசியை நம்பு. ஆமென். ஓகே, நான் மாத்தி சொல்ல போறேன். உன் தேவனாகிய கர்த்தரை நம்பு. பாஸ்டர் கோஷியை ஒரு ஆமென் கூட வரலையா? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க. Thank God for God's men. நல்ல தேவ மனிதர்கள் பேசும்போதெல்லாம் நல்ல நிறைவுகளை, பணமில்லாத வார்த்தைகளை சொல்றாங்களே, ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க. எழுந்து நிக்கலாம், முடிக்க போறேன், டைம் ஆச்சு, நாங்க போகணும் இன்னொரு நிகழ்ச்சிக்கு. Thank you Lord. கர்த்தருடைய வார்த்தை வந்தது. என்ன தெரியுமா சொன்னாரு? பாடுகிறவங்கள நிக்க சொன்னார். ஆமென் சொல்ல மாட்டீங்க. நீங்க நிக்கிறத பார்த்தா நிக்கிறதுக்குள்ள சத்ரு உள்ள வந்துரும். Stand up. Jehoshaphat appointed singers to praise the Lord. பாடுறவங்க எல்லாம் நில்லுங்க பார்க்கலாம், பாடாதவங்க எல்லாம் உட்காருங்க பார்க்கலாம். இன்னொரு வாட்டி, பாடுறவங்க எல்லாம் நில்லுங்க. உடனே அவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று பாட ஆரம்பித்தார்களாம். கர்த்தர் அம்மோன் சீயர் மத்தியில கர்த்தர் ஒருத்தர் அடிக்க வச்சார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு இங்க நின்று பாடுற நீங்க உங்க சத்துருக்களை கர்த்தர் குழப்ப போகிறார். எத்தனை பேருக்கு தெரியும், துதி சாத்தான மென்டல் ஆக்கிரும், துதி சாத்தான பைத்தியமா மாத்திரும். ஆமென். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். நீ முறுமுறுத்தா திரும்பவும் வீட்டிலே வந்து படுத்துப்பான். துதிக்கணும், விசுவாசி துதிக்கணும், வாயை திறந்து துதிக்கணும். தேவ ஜனங்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள். It brought total confusion into the ranks of the enemies. சத்ருவின் எல்லைகளிலும் உயரங்களிலும் அவங்க எல்லா திட்டங்களையும் கர்த்தர் குழப்ப ஆரம்பிச்சார். இன்னைக்கு இப்படி சொல்ல போறேன், கையை மேல உயர்த்துவீங்களா? நீங்க துதிக்கும் போது உனக்கு விரோதமாக என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன திட்டம், என்ன பிளான் எவன் வச்சானோ தெரியாது. இங்க நீ துதிக்கும் போதே அவனுடைய எல்லா திட்டத்தையும் கர்த்தர் இன்னைக்கு தாறுமாறாக்குறார். ஏங்க நல்லா கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. விண்டு கையை மேல உயர்த்துங்க. தீர்க்க தரிசன வார்த்தைகள் புறப்பட்டு வருகிற நேரம் நல்லா கையை மேல உயர்த்தி சிரசை உயர்த்துங்க. உனக்கு விரோதமா என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன திட்டம், என்ன சூழ்ச்சிகள், என்ன கண்ணிகள் சத்ரு ஏற்படுத்தின எனக்கு தெரியாது. ஆனா இங்க நீ துதிக்கும் பொழுதே கர்த்தர் அங்க இன்னைக்கு எல்லா திட்டங்களையும் தாறுமாறாக்கி, ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறார் பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். துதிக்க ஆரம்பித்தார்கள். டோட்டல் கன்ஃபியூஷன் கர்த்தர் ஏற்படுத்தினார். துதி உன்னுடைய பிரச்சனையின் அஸ்திபாரத்தை இன்னைக்கு அசைக்கும். துதி உன் வாசல்களை திறக்க போகிறது. துதி நுகங்களை முறிக்க போகிறது. துதி சத்துருக்களை குழப்ப போகிறது. துதி ஒரு வல்லமையான ஆயுதம். இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். தேவ ஜனங்கள் துதியை எடுக்கும் பொழுதே கர்த்தர் துதிகள் மத்தியில் அசைவாட ஆரம்பிக்க சத்துருக்களை குழப்புகிறார். கடைசியா 25ஆம் வசனம், when they looked they saw their enemies dead on the ground. அவர்கள் வந்து பார்த்தபோது ஒருத்தனை கூட கர்த்தர் விடல, மொத்தத்தையும் முடிச்சிட்டார். அன்னைக்கு இன்னைக்கும் கர்த்தர் உன் சார்பில் செய்வார். கையை உயர்த்தும் போது இந்த வார்த்தை சொல்லுகிறேன், சபை ஆமென் சொல்லட்டும். உன் நெருக்கத்தை சமாளிக்க என் தேவனுக்கு தெரியும். உன் சத்ருத்துவங்களை குழப்ப என் தேவனுக்கு தெரியும். உனக்கு எதிராய் வந்த எல்லா சூழ்ச்சிகளை முறியடிக்க என் தேவன் வல்லவர். அது உனக்கு ஆச்சரியமாய் அவர் செய்து முடிப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒன்று மட்டும் செய். எத்தனை பேர் இன்னைக்கு கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே நான் அல்ல, நீர் என் யுத்தத்தை செய்வீராக. ஆமென். அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க யுத்தம் செய்யாதீங்க, நான் செய்றேன். ஆனா நீங்க ஒன்றை செய்யுங்க. நீங்க என்ன செய்யுங்க? சும்மா இருங்க. பக்கத்தட்டில் சும்மா இருங்க.
வாய மூடு, ஷட் அப், பாட்டை மட்டும் பாடு, துதி, வேற எதுவும் நீ செய்யாத, மிச்சத்தெல்லாம் என்கிட்ட விட்டுரு. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவங்க 3 நாள் முடிச்சு போனாங்க. இன்னைக்கு இப்படி சொல்ல போறேன், கையை மேல உயர்த்துவீங்களா? நீ இன்னைக்கு அங்க போய் சேர்றதுக்கு முன்னாடியே உன் போராட்டத்தை கர்த்தர் முடிச்சு வச்சிருப்பார். நீ நினைச்ச இந்த நெருக்கம் உன்ன முடிக்கும்னு, ஆனா ஆண்டவர் அந்த நெருக்கத்துல உனக்கு அனுகிரகத்தை கொண்டு வர போகிறார். இப்படி சொல்வேன், கேட்டு ஆமென் சொல்வீங்களா? இந்த நெருக்கம் வராம இருந்திருந்தா சில காரியங்களை நீ செஞ்சே முடிச்சிருக்க மாட்டேன். ஆனா அந்த நெருக்கத்தின் நடுவுல உன்னால செய்ய முடியாதுன்னு நினைச்ச காரியத்தை கூட நீயே செய்து முடிக்கிற கிருபை கர்த்தர் உனக்கு தந்தார். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தன் பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிப்பார். அவர் உன் சார்பில் அதை செய்து முடிப்பார். I don't have to fight my own battles. என் யுத்தத்தை நீயே நானே சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சும்மா இருப்பேன், கர்த்தருடைய ரட்சிப்பை நான் காண்பேன். எல்லாரும் சமாதானத்தோடு கையை உயர்த்தி நில்லுங்க பார்க்கலாம். உங்களை பார்த்து சொல்வேன், நீங்க ஆமேன் மட்டும் சொல்லுங்க. நீ பழி வாங்காத, பழி வாங்குதல் தேவனுடையது. நீ சும்மா இருந்தா கர்த்தருடைய வார்த்தை கடைசி வார்த்தை. உன் வார்த்தை கடைசி வார்த்தையா இருந்தா கர்த்தருடைய வார்த்தை கடைசி வார்த்தையா இருக்காது. நீ சும்மா இருந்தா கர்த்தருடைய வார்த்தை கடைசி வார்த்தை. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்க போறீங்க? இங்க நீ துதிக்கும் போதே இன்னைக்கு கர்த்தர் உன் சத்துருக்களை சமாளிக்க போகிறார். கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தர போகிறார். உன்னை பின்தொடர்ந்த சத்ரு உன்னை விட்டு கர்த்தர் எடுக்க போகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உன்னை செழித்தோங்க செய்ய போகிறார். கர்த்தர் உனக்கு சகலத்தை நன்மையாய் செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. கையை கீழே போட்டு முடிச்சிட்டேன். அவர் சத்துருக்களை முடித்தது மட்டுமல்ல, 3 நாள்ல அள்ளி கோரி எடுக்கின்ற அனுகிரகத்தை கொடுத்தார். விசுவாசிக்கிறீங்களா? திங்கள், செவ்வாய், புதன் 3 நாள். நான் எப்பவுமே இப்படி கணக்கு போடுறது என் வழக்கம். வெனஸ்டே நைட்டுக்குள்ள இங்க இருக்கிற கிட்டத்தட்ட நிறைய குடும்பங்கள்ல எத்தனையோ வருஷமாய் அல்லாத அனுகிரகத்தை எப்படிலாம் என்ன கேட்காத, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு விசுவாச வார்த்தை தான் தெரியும். அடுத்த 3 நாள் புதன்கிழமை ராத்திரிக்குள்ள உங்க குடும்பத்தில் எது நெருக்கம்னு நினைச்சோ அந்த நெருக்கத்தின் நடுவில் இருந்து அனுகிரகத்தின் மேன்மைகளை என் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். கையை தட்டி வராமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். கரங்களை மேல உயர்த்துவீங்களா? I want to stop right here and tell you something. My God is getting ready to bless you in some unusual ways. எதிர்பார்க்காத, நீ யோசித்து பார்க்காத, நீ என்னமோன்னு நினைச்ச, ஆனா நீ எதிர்பார்க்காத ஒரு வழியில் உன்னை ஆசீர்வதிக்க கூடிய சில திட்டங்களை கர்த்தர் வாழ்க்கையில உருவாக்கி இந்த புதன்கிழமைக்குள்ள கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்து முடிக்க போகிறார். இன்னொரு வாட்டி கையை உயர்த்தும் போது சொல்லும் வார்த்தையை கேட்டுதான் ஆமேன் சொல்லணும். கர்த்தர் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இதுவரைக்கும் உன்னை பல விதத்தில் ஆசீர்வதிச்சார். ஆனா இந்த முறை எந்த நெருக்கத்தை சத்ருவனுக்கு தந்தானோ அந்த சத்ருவை கொண்டே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். எப்படின்னு எனக்கு கேட்க மாட்டேன். கர்த்தர் செய்வார்னு விசுவாசிக்கிற மட்டும் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர்கள் உனக்கு தேவையில்லாத நெருக்கங்களை கொடுத்தார்கள். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உன் சார்பில் வெற்றியை கொண்டு வந்து உனக்கு ஆசீர்வாதம் நிறைய வருது. போகும்போது மூட்டையோடு போ. புதன்கிழமை ஒரு அலையை யாரும் சொல்லவே இல்லை. இப்படி சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த பொன்னையும் வெள்ளியும், டைமண்ட், கோல்டு, சில்வர், செயின், காதணி, காலணி, இது அல்றதுக்கு 3 நாள் ஆச்சாம். எல்லாம் சொல்லுங்க, அல்றதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? கையை உயர்த்துவீங்களா? நான் இப்படி சொன்னா நீங்க ஆமேன்னு சொல்லுவீங்களா? அடுத்த 30 வருஷம் உன் செல்வங்கள் அசையாத அனுகிரகத்தை. என்னை பார்த்து ஒரு அம்மா சிரிக்கிறாங்க, இந்த பாஸ்டருக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு. கையை மேல உயர்த்திருங்க. நான் இறக்கவே சொல்லலையே. 30 இயர்ஸ், அடுத்த 30 வருஷம் உன் குடும்பத்தை செல்வத்துல இறங்காம இந்த வார்த்தை சொல்லும்போது ஆமேன்னு சொல்ல, பெர்மனண்டா உன்னை ஆசீர்வதிக்க போறார். பக்கத்துல ஒரு கையை பிடிச்சி சொல்லுங்க, பெர்மனன்ட்டுங்க. நான் ஏறுறோம் பாஸ்டர், அப்புறம் இறங்குறோம் பாஸ்டர், ஏறுறோம் பாஸ்டர். இல்லைங்க, நீ இறங்கவே மாட்டே. இதோட 30 ஆண்டுகளுக்கு உன் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வழிய செய்து வெற்றி நிறைவில். Come on, God is blessing you with great abundance, long life, blessings abounding, grace abounding. Amen. Hallelujah. இருக்கீங்களா? இருக்கீங்களா? 3 நாள் அள்ளி எடுத்தார்கள். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். இதெல்லாம் நடந்ததற்கு காரணம் ஒரு வார்த்தை கர்த்தர் சொன்னார். எத்தனை பேர் நீ கையை உயர்த்தி அவரை துதிப்பீங்க? நீ இன்னைக்கு கையை உயர்த்தி துதிக்கும் போதே
உன் சூழ்நிலைக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். உன் நெருக்கத்தை முடிக்கிற குழப்பத்தை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். சர்ச்சில் நீ கையை உயர்த்தி நீ அல்லேலூயான்னு சொல்லும் பொழுதே உன் சத்துருக்களை கர்த்தர் திரும்பி ஓட செய்ய போகிறார். நீ இங்கே துதித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே உன் சார்பில் கர்த்தர் யுத்தம் செய்கிறார். இங்கே நீ துதித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே செல்வத்தை சம்பாதிக்கும் நிறைவுக்கு உன்னை பொசிஷன் பண்ணுகிறார். நீ எங்க போய் நிக்கணும், எங்க இருக்கணும், உன்னை பொசிஷன் பண்ணுகிறார். கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்தும் ஜெயம் வராது. ஜெயம் கர்த்தருடைய சிங்காசனத்திலிருந்து வரும். இப்படி சொல்லும் போது சபை ஆமென் சொல்லட்டும். உன் துதியில ஒரு பெரிய வெற்றி வருகிறது. கையை தட்டி 3 முறை அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. போதாது கையை தட்டி. ஆமென் ஆமென். ஜீசஸ் ஹalleluya. ஏய் ஏய், கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. யாரா உயிரோடு இருக்கீங்களா? சுவாசம் வருதா? வச்சு பாருங்க. பைபிள் சுவாசம் உள்ள யாவரும் உயிரோடு இருந்தா இன்னைக்கு கர்த்தரை துதி. இன்னைக்கு வீட்டுக்கு போறதுக்கு முன்பாகவே ஜெயத்தை கர்த்தர் தருவாராக. கரங்களை மேல உயர்த்துவீங்களா? இப்படி சொல்வேன், மிச்சத்தை நீங்க சொல்லி முடிக்கணும். கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால் உன்னை எதிர்த்து நிற்பவன். சந்தேகமெல்லாம் யாருன்னு கேட்டீங்க? கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால் உன்னை எதிர்த்து நிற்கிற எல்லா நெருக்கங்களையும் இன்னைக்கு கர்த்தர் முடியறிப்பார். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு வார்த்தையை தந்துட்டாரு. எவன் நாக்காலியை கலட்ட நினைச்சானோ வேலையில அவன் நாக்காலி இன்னைக்கு ஆண்டவர் கலட்டுறாரு. எந்த சிங்காசனத்தை உனக்கு ஆயத்தம் பண்ணார் அந்த சிங்காசனத்தை உட்கார போகிற. அகித்தோப்பேலின் ஆலோசனைகள் அதமாவதை காணுகிறேன். ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். ரெபெல்லியஸ் அப்சலோம் ஆவிகள் உடைவதை காணுகிறேன். தாவீதே, உனக்கு நான் வெச்ச என் பங்குதான். அது யாரும் அசைக்க முடியாது. ஒரு வார்த்தை தான் கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு கிளிக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு விரோதமா சாத்தா என்னென்ன திட்டங்களை ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எழுதுனானோ அது ஆண்டவர் ஒன்று எழுதினாரோ அவன் வேற ஒன்று எழுதி நான் உன்னை நெருக்கத்தில் வச்சு உன்னை முடிப்பேன்னு நினைக்கிறான். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் இங்க கிளிக்கும் போது அந்த நெருக்கெல்லாம் அங்க கிழிஞ்சிடணும். துதிப்பீங்களா? துதிக்கணும். கர்த்தர் வார்த்தையை தந்துட்டார். ஜெயத்தை எடுக்க போகிறோம். உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா நெருக்கங்கள், நெருக்க ஆவிகள், பலவீனங்கள், பலவீன ஆவிகள், வியாதிகள், வியாதியின் ஆவிகள், சண்டையின் ஆவிகள், சஞ்சல ஆவிகள், மரண ஆவிகள், உன்னை முடிக்க நினைக்கிற முடிக்கும் ஆவிகள், சங்கார தூதர்கள், உனக்கு விரோதமாக ஏதப்பட்ட பட்டயங்கள், நீட்டப்பட்ட தீய கரங்கள், கருத்த பறவைகள், கார் மேகங்கள், என்னவா இருந்தாலும் இன்னைக்கு கிளிக்கணும். என்ன பாருங்க, பார்க்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா கண்ணை திறந்து இதை பார்க்கணும். இதை கிளிக்கிறத நீ பார்த்தா இன்னைக்கு ஒரு வெற்றின்னு நான் விசுவாசிக்கிறேன். பாஸ்டர் கோஷி, நீங்க கத்தார் இருந்து வரும்போது நல்லா தானே இருந்தீங்க, இப்போ ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. கொஞ்சம் கிறுக்கா இருந்தா தான் விசுவாசத்துக்கு ஒரு வெற்றி. வலது கையை பக்கம் இந்த பக்கம் நீட்டும் போது என்னென்ன நெருக்கத்தை உனக்கு எழுதி இப்படிதான் உன்னை நெருக்குவேன்னு திட்டம் போட்டானோ இன்னைக்கு அந்த நெருக்கத்தை கர்த்தர் கிழிக்க போறார். சர்வீஸ் முடிச்சு நிக்கிறது பெராக்காவில் தான் நிற்ப. ஜெயம் உன்னை ஆட்கொள்ள தான் போகிறது. வெற்றி உன்னை ஆட்கொள்ள தான் போகிறது. ஜெயத்தை நீங்க காணதான் போறீங்க. ரெடியா? நீங்க நான் இதை கிழிச்சதுக்கு அப்புறம் நீங்க கையை தட்டி அந்நிய பாஷையில விடுதலை ஆவில துதிக்கணும். ரெடி? இயேசுவின் நாமத்தில் உன்னை நெருக்குகிற சத்துருவின் நெருக்க திட்டங்கள், நெருக்கத்தின் திட்டங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் கிழித்து போடுகிறேன். கையை தட்டி ஆமென் சொல்ல. ஹalleluya ஹalleluya. Praise the Lord. Amen. One more time. இன்னும் ஒரே ஒரு திருஷ்டாந்தம். கண்ணை திறந்துருங்க. ஓகே, ஆவில தான் இருக்கிறோம். லிசன், கண்ணை திறந்து பாருங்க. நான் இயேசுவின் நாமத்தில் எல்லா நெருக்கமும் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு 1 2 3 4 சொல்வேன். ஒரு தட்டு தான் தட்டினா கையில ரத்தம் வர மாதிரி ஒரே தட்டு தட்டணும். ரெடியா? நீங்க இன்னைக்கு ஒரு ஜெயத்தோடு போலாமா இந்த இடத்தை விட்டு? 3 திருஷ்டாந்தம். 1 கிழிச்சாச்சு, சத்ரு அங்கேயும் கிழிச்சிட்டாரு. எங்க போறாங்களோ என்ன பண்றாங்களோ என்ன பில்லி சுனிமா எனக்கு தெரியாது. இங்க கிழிச்சது அங்க கிழிச்சதுதான். இன்னைக்கே பெராக்காவில் நிப்பேன். வாங்க வேண்டிய சொத்தை வாங்குவேன். ப்ரமோஷன் வந்தாச்சு, சுகம் வந்தாச்சு, வெற்றி வந்தாச்சு. கல்வாரி ரத்தம் உன்னை வாழ வைக்கும். ஹalleluya. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தரார்.
எல்லா நெருக்கமும் உடைஞ்சாச்சுன்னு இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். ரெடியா? நம்ம தட்டுவோமா? சாத்தானுக்கு ஒரு அடி இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில். 1 2 3 4 அடி தட்டு. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அடிச்சானையா தாவீது நெத்தி அடி, இதில் விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. அடிச்சானையா தாவீது நெத்தி அடி, இதில் விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. ஒரு உருட்டு கல்லுல, ஒரு சுருட்டு கவனில, ஒரு உருட்டு கல்லுல மொரட்டி அடி, விரட்டி அடி, நெத்தி அடி. மொரட்டி அடி, விரட்டி அடி, நெத்தி அடி. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. நான் சுத்த போறேன். நான் சுத்தி 1 2 3 4 சொல்லுவேன். இதுவரையும் சொல்லாத மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லும். ஹalleluya. உன்னை நெருக்கின நெருக்கங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கினார்கள், ஆனா நீ மடிந்து போக மாட்டேன். இது உன்னை மிரட்டியது, இது உன்னை முடிக்க நினைச்சது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் கல்லும் கவனையும், சாதாரண கல்லை கொண்டு சத்ரு முடிக்கிறவர், ஒன்றும் இல்லாமலும் சகலத்தை உருவாக்குகிறவர். இன்னைக்கு ஒரு வித்தியாசத்தை ஏற்பட போகிறார். ரெடியா? அல்லேலூயா சொல்ல ஆயத்தமா? ரெடி? 1 2 3 4 கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லு. 5 கல்லை கையே, 5 கல்லை ஜனங்க ஆடி பாடி குதிக்க போகுது. போடு. 5 கல்லை கையில, அற்புதம் தான் கையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி குதிக்க போகுது. அடிச்சானையா தாவீது நெத்தி அடி, விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. ஒரு உருட்டு கல்லுல, ஒரு சுருட்டு கவனில, ஒரு உருட்டு கல்லுல, ஒரு சுருட்டு கவனில. வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். கரங்களை உயர்த்தி. வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். வாருங்கள் என் இயேசுவே, வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். ஆராதனையில் கலந்து கொள்வே, அபிஷேகத்தால் நிரம்பிடுவே. ஆராதனையில் கலந்து கொள்வே, அபிஷேகத்தால் நிறைந்திடுவே. உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி தினம் நடனமாடி மகிழ்வே. உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி மகிழ்வேன். கரங்களை உயர்த்தி. வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க. அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தின், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை